நவம்பர் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. 1 மக்கேயு புத்தகம் முதல் அதிகாரம் 10-15, 41-43, 54-57 வசனங்கள். அதில் சிறப்பாக 12-15 வசனங்கள். இஸ்ராயலில் தீ நெறியாளர் சிலர் தோன்றி, வாருங்கள், நம்மை சுற்றில இருக்கு வேற்றினத்தோடு நாம் உடன்படிக்கை செய்து கொள்வோம், ஏனெனில் நாம் ஒரு விட்டு பிரிந்ததிலிருந்து நமக்கு பல வகை கேடுகள் நேர்ந்தது என்று கூறி அனைவரும் தவறான வழியில் செல்ல தூண்டினர். என்னென்ன வழிகள்? இதோ, புறவினத்தாருடைய விதிமுறைகளை கடைபிடிப்பதற்கு உரிமை அளித்தனர். வேற்றினத்தாருடைய பழக்க வழக்கங்களை அவர்கள் செய்தார்கள். அதில் மிகச் சிறப்பாய் எருசலேம் உடற்பயிற்சி கூடம் ஒன்றை ஏற்படுத்தினார்கள். விருத்தசன அடையாளத்தை மறைத்து தூய உடன்படிக்கையை விட்டுவிட்டு வேற்றினத்தாருக்கான எல்லா வகை தீமைகளையும் செய்தார். நம்மை சுற்றியுள்ளவர்களோடு நாம் உடன்படிக்கை செய்து கொள்ளும், உலகத்தார் ஒட்டி வாழ்வுன்னு சொல்லிவிட்டு அவர்களை போலவே மாறி அவர்களுக்குள்ளே தம்முடைய அழைப்பை, தம்முடைய எல்லாவற்றையும் இழந்து விட்டார். ஆமாண்டவரே, இன்றைக்கு நாம் உலகத்தோடு சேர்ந்து வாழ்றன்னு சொல்லி அவருடைய பலவீனங்களையும் பாவங்களையும் குறைகளையும் வேதனைகளையும் நாங்கள் ஏற்று வழிநடத்தாதபடி, உண்மையிலும் உமது அன்பின்படி ஒரு இரக்கத்தில் நாங்கள் வழிநடத்தப்பட நீர் கிருபை செய்யும். தொடர்ந்து காத்தது நல்ல